Hi guys, welcome back to JV Reactions. It's me Jiva. என்ன சொன்னா வாழை அப்படிங்கிற படத்துல இருந்து நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம். நான் பார்க்கல, பட் அதை பத்தி நான் இந்த வீடியோ போடலை. பட் நான் பார்த்தேன், இந்த வீடியோ பார்த்தேன். அதுல இருந்து ஒரு 7 நாளைக்கு முன்னுக்கு ஒரு பாட்டு வந்திருக்கு, தென்கிழக்கு அப்படின்னு சொல்லி. அதை நான் அந்த பாட்டை பெருசா நான் கேட்கவும் இல்லை, பார்க்கவும் இல்லை. பட் 7 நாள் ஆகிருச்சு. அது பெருசா ரியாக்ஷன் பண்ணுவோமா அப்படிங்கிற ஒரு ஐடியாவே எனக்கு இருக்கல. அதை அப்படியே நான் விட்டுட்டேன், ஓகே அப்படின்னு. பட் அதை கொஞ்சம் அந்த பாட்டை கேட்டேன். அது ஃபீல் எப்படி சொல்றது, அவ்வளோ அழகா இருந்துச்சு. அது சிங்கர் நம்ம தி, அவங்க வாய்ஸ் அதுக்கு அடிக்ட்னு தான் சொல்லணும். அவ்வளோ அழகா இருந்துச்சு அவங்க வாய்ஸ். அதனாலே நான் கேட்கணும்னு நினைச்சேன், அதுக்காக ரியாக்ஷன் பண்ணணும்னு நினைச்சேன். அந்த பாட்டை இனிமேல் நான் ஃபுல்லா கேட்கல. ஃபர்ஸ்ட் வாங்க நம்ம அந்த பாட்டை பார்த்துட்டு வந்துடும். தென்கிழக்கு அப்படின்னு சொல்லி அந்த பாட்டு பார்த்துட்டு வந்துடும். லெட்ஸ் கோ கைஸ். வெயிட். என்னது? சிலுவைகளில் தொங்கிக் கொண்டிருப்பவர்களுக்கும் நீங்கள் உங்கள் முத்தங்களை அனுப்பி வைக்கலாம். முத்தமென்று நீங்கள் பிடித்து வைத்திருக்கும் பறவையும் கூட. ஓகே, மாரி செல்வராஜ் சாங் 1 தென்கிழக்கு. Disney Plus Hotstar and Studios. ஓகே, லிரிக்கிஸ்ட் யுகபாரதி. பார்ப்போம். சந்தோஷ் நாராயணன் மியூசிக்கல், மாரி செல்வராஜ் சென்டிங். தென்கிழக்கு தேன் சிட்டு செம்பருத்தி பூ முட்டு செல்லம் கொஞ்சுதே தாலாட்ட. எத்தனையோ காலம் வாராத வானவில் வந்தது போலி பேச. உச்சியில நீந்தும் ஆகாச மீனென துள்ளிடுதே ஆசை. மழை அடிக்கும் போஞ்சிருப்பில் செடி முளைக்கும் நான் பூவாக. வெயில் அடிக்கும் நாள் வரைக்கும் கொட பிடிப்பேன் தாயாக. நீ நீ சொல்லும் கதை நான் கேட்கும் பறவைகளே. தென்கிழக்கு தேன் சிட்டு செம்பருத்தி பூ முட்டு செல்லம் கொஞ்சதே தாலாட்ட. ஒத்தையில போகும் வெட்ட வெளி மேகம் மெட்டெடுத்து பாடாதோ ரெக்க விரிச்சு. சித்தெரும்பு போடும் நட்சத்திர கோலம் சொல்லெடுத்து வீசாதோ ஒன்ன ரசிச்சு. தெரிஞ்சே நீ செய்யும் செட்ட தெளிவாக உன்னை காட்ட. அதில் கோடி ராகம் நானும் மீட்ட. தெருவெங்கும் தேர ஓட்ட மரமெல்லாம் ஊஞ்சலாட்ட.
நினைச்சே நீ கொண்டாடு பசி மறக்கும் நாள் பிறக்கும் வலி மறந்தே கூத்தாடு பணங்கருக்கும் பால் சுரக்கும் அதை நினைச்சே நீ பறவைகளே பசி மறக்கும் நாள் பிறக்கும் வலி மறந்தே பறவைகளே பணங்கருக்கும் பால் சுரக்கும் வலி மறந்தே நீ கூத்தாடு. ஓகே, குட். நல்லாவே இருந்துச்சுன்னு தான் சொல்லலாம். இந்த ஃபீல் எப்படின்னா, பாட்டு நீங்க பாத்தீங்கன்னா, அந்த சாங் பாத்தீங்கன்னு சொன்னா 5 நிமிஷம் பாட்டு, பெரிய பாட்டு ஒன்று தான், பெரிய ஒரு லைஃப் 5 நிமிஷம் பாட்டு. பட் எங்கனையுமே இந்த பாட்டு வந்து நமக்கு ஒரு ஒரு எப்படின்னு சொன்னா, சரி இது போதும் அப்படிங்கிற ஒரு ஃபீலை கொடுக்கும்னு சொன்னா இல்லை, சத்தியமா இல்லை. ஏன்னு சொன்னா லிரிக்ஸையும் தாண்டி அந்த பேக்ரவுண்ட் மியூசிக், அதை விட பெஸ்ட் அங்கே என்னன்னு சொன்னா தீட வாய்ஸ் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் எப்படின்னு சொல்லி. அது வந்து அது எப்படி சொல்ற, அந்த ஒரு கணீர் வாய்ஸ்ன்னு சொல்லுவோம், அந்த மாதிரி அவ்வளோ அழகா இந்த பாட்டுக்கு வந்து உயர் கொடுத்ததுன்னு சொன்னா அப்படின்னு தான் சொல்லலாம். அவ்வளோ அழகா இருக்கு அந்த வாய்ஸ்க்காகவே. நம்ம அந்த பாட்டை கேட்குறப்ப எங்கேயோ போற மாதிரி ஆகிடும், அந்த ஃபீலே வேற மாதிரி இருக்கும். அதை கொஞ்சம் ஃபீல் பண்ணி கேட்டீங்கன்னு சொன்னா நம்ம அது உள்ளுக்கே போயிடும், அந்த அளவுக்கு இருக்கு பாட்டுக்கிறத விட அந்த வாய்ஸ் வந்து தீட வாய்ஸ் பெஸ்ட் அப்படின்னு தான் சொல்லணும். அவ்வளோ அழகா இருக்கு, யார் கேட்டாலுமே எடிக்ட் ஆயிரும், அந்த அளவுக்கு இருக்குது இந்த பாட்டு. 5 நிமிஷம் பாட்டு, பட் எங்கனையுமே நம்மளை வந்து எந்த ஒரு இதுவுமே ஆக்கலை, ஃபுல்லாவே கேட்கணுங்கிறமே அது உள்ளுக்கே கொண்டுட்டு போகுது அந்த பாட்டு. அது எப்படின்னு சொன்னா லூப் மூட்ல நம்ம திரும்ப திரும்ப கேட்கலாம் அந்த பாட்டை, அந்த மாதிரி தான். திரும்ப இது கேட்டு முடிச்சிட்டோம், திரும்பியுமே அந்த பாட்டை கேட்கணும் அப்படிங்கிற ஒரு இதுதான் எனக்குமே அப்படிதான் இருக்கு. ஏன்னா அந்த பாட்டு வந்தப்ப 7 நாள் ஆயிடுச்சு, பட் இது வரைக்குமே நான் அதை பற்றி பெருசா பார்க்கல. ஓகே, பாட்டு ஒன்று வந்திருக்கு நம்ம கேட்போம் அப்படின்னா எதுவுமே நான் கேட்கல. பட் இன்னைக்கு ரியாக்ஷன் ஒன்று பண்ணணும்னு தான் இப்போ எடுத்தேன். பெஸ்ட்டு, இந்த 7 நாள் அதை மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு. உண்மையில லூப் மூட்ல போட்டு கேட்கலாம் நம்ம, அந்த அளவுக்கு இருக்குது பாட்டு. மியூசிக்கும் சரி, லிரிக் வந்து அதுவுமே அவ்வளோ அழகா இருக்குது, நல்லாவே எழுதியிருக்காங்க. ஃபுல்லாவே யுகபாரதி அப்படிங்கிறத தான் எழுதியிருக்காங்க. பெஸ்ட் லிரிக்ஸுமே பெஸ்ட்டு, அதுக்கு ஏற்ற மாதிரியே தான் நம்ம வாய்ஸ் கொடுத்துருக்காங்க. கம்போஸ் பார்த்தீங்கன்னா நம்ம சந்தோஷ் நாராயண் சார் தான், எப்படியுமே தெரியும் அவர் தான் நம்ம கட்டாயம் இருப்பாங்கன்னு சொல்லி. வேற மாதிரி கைஸ், பாட்டை கேட்டு பாருங்க, என்ஜாய் பண்ணி ஃபீல் பண்ணி கேளுங்க, அது உள்ளுக்கே போயிடுவீங்க நீங்க. பிடிச்சிருக்கு. ரிலீஸ் டேட் வந்து போட்டிருக்காங்க ஆகஸ்ட் 23 தியேட்டர். இதான் நான் ஏற்கனவே 2-3 வீடியோவில் சொல்லியிருப்பேன். இந்த மந்த் வந்து இந்த ஆகஸ்ட் மந்த் வந்து நிறைய படம் ரிலீஸ் ஆகுது. எப்போன்னு பார்த்தீங்கன்னா 2ஆம் தேதி ஒரு 3-4 படம் மாதிரி ரிலீஸ் ஆகுது. அங்கிட்ட பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 15 அதுல இன்னும் ஒரு 3 படம் மாதிரி ரிலீஸ் ஆகுது போல. அடுத்து 23 இந்த ஆகஸ்ட் வந்து நிறைய படம் ரிலீஸ் ஆகுது. பட் இந்த சாங்கை பற்றி கேட்டோம்னு சொன்னா வெல் கைஸ், அவ்வளோ நல்லா இருக்கு. ஃபீல் பண்ணி கேட்டு பாருங்க, உங்களுக்கே பிடிக்கும், நீங்களே திரும்ப திரும்ப கேட்கணும்னு நினைப்பீங்க. ஓகே கைஸ், பாட்டை பார்த்துட்டு நம்ம ஒரு வீடியோ போட்டுருக்கோம், பார்த்துட்டு கீழே உங்க கமெண்ட்ல உங்க ஒப்பீனியன் என்னங்கிறத சொல்லுங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஒப்பீனியனே அப்படியே சொல்லிடுங்க. பாய் கைஸ், தேங்க்யூ.